கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய விலையேற பெற்ற பிரண்ணாம் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளாகிய விலையேற பெற்ற குடும்பங்களையும் தனிப்பட்ட நபரையும் கர்த்தர் தாமே இந்த காலை நேரத்திலே உங்கள் அதிகமாக ஆசீர்வதித்திருக்கின்றார். கர்த்தர் தாமே இந்த காலை நேரத்திலே வெளியேற பெற்ற தேவனுடைய வார்த்தை கொண்டு ஒரு பதிவை உங்களிடத்தில் பதியும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கின்றார். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். வாசிக்க வேண்டிய வேத பகுதி 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 19 முதல் 22 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பினகாசின் மனைவியாகிய அவன் மருமகள் நிறை கர்ப்பிணியாயிருந்தால் அவள் தேவனுடைய பெட்டி பிடிப்பட்ட செய்தியையும் தன் மாமனும் தன் புருஷனும் இறந்து போனதையும் கேள்விப்பட்ட போது அவள் கர்ப்பவேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள். அவள் சாகப் போகிற நேரத்தில் அவள் அண்டையிலே நின்ற ஸ்திரீகள், நீ பயப்படாதே, ஆண் பிள்ளையை பெற்றாய் என்றார்கள். அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவும் இல்லை, அதன் மேல் சிந்தை வைக்கவும் இல்லை. தேவனுடைய பெட்டி பிடிப்பட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கோபோத் என்று பெயரிட்டாள். தேவனுடைய பெட்டி பிடிப்பட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றாள். ஆமேன். நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த செய்தியின் தலைப்பு இக்கோபோத். இக்கோபோத் என்றாலே மகிமை சென்று விட்டது அல்லது மகிமை இழந்துவிட்டது என்பதற்கான அர்த்தமாக இருக்கிறது. நீங்கள் பார்ப்பீரென்றால் பினகாசினுடைய மனைவி இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தன் மகனுக்கு அவள் அந்த கடைசி நேரத்திலே பேர் வைக்கின்றாள். பினகாஸ் என்பவன் யார் என்று நீங்கள் பார்ப்பீரென்றால் ஏலியுடைய மகனாக இருந்தான். அப்போ ஒரு ஆசாரனுடைய மருமகள் இக்கோபத் என்று தன்னுடைய குமாரனுக்கு அவள் பேர் வைக்கின்றார். பாருங்கள், ஏலி 40 வருஷமாக இஸ்ரவேலிலே ஜனங்கள் மத்தியிலே அவன் ஒரு ஆசாரியராக இருந்தான். ஆனால் அவனுடைய மகன்கள் பார்ப்பீரென்றால் நீங்கள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். ஆசாரியனுடைய மகன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் அங்கே நீங்கள் பார்ப்பீரென்றால் ஏலியனுடைய குமாரர்கள் 2 பேரும் ஒப்பனியும் பினகாசும் நீங்கள் பார்ப்பீரென்றால் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். சபைகளிலே காணிக்கையை திருடுவது, சபையில் இருக்கிற வாலிப பெண்களும் தவறாக நடந்து கொள்வது, இப்படிப்பட்ட தேவனுக்கு விரோதமான காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தேவன் ஏலியினிடத்திலே எச்சரிப்பு தருகின்றார். அப்படி எச்சரிப்பு தருகின்ற பொழுது ஏலி அவர்களை சரியான பாதையிலே வழி நடத்த தவறி போனதனாலே ஏலியும் அவனுடைய 2 மகன்களும் அது மாத்திரமல்ல மருமகளும் பாருங்கள் அங்கே இழந்து போகின்றார்கள். அது மாத்திரமல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் சில பேர் கொல்லப்பட்டு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியாகிய வார்த்தை அங்கே சிறைப்படுத்தி போகும்படியாக இவர்களுடைய கீழ்ப்படிதல்னாலே பார்ப்பிரண்டால் அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கிறது. அதே போல தேவன் நம்முடைய நாட்களிலே இந்த உடன்படிக்கை பற்றி சிறைப்பட்டு போகின்ற பொழுது சபை ஸ்தாபனங்களிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு பதிலாக சபை ஸ்தாபன கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது தேவன் அந்த இடத்திலே இக்கோபத் என சொல்லக்கூடிய கர்த்தருடைய மகிமை அந்த இடத்தை விட்டு செல்கின்றது. பாருங்கள், உங்களுக்கு நான் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 12ம் 14ம் கொஞ்சம் நான் வாசிக்கிறேன். அப்போ ஏலி தவறு செய்கின்ற பொழுது தேவன் அந்த இடத்துல சாமுவேலை அங்கே தெரிந்து கொள்கின்றார். நீங்கள் பார்ப்பீரென்றால் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் எல்லோருமே எல்லா காலத்திலுமே உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததே கிடையாது. யாக்கோபை நீங்கள் பார்க்கலாம். யாக்கோபை தேவன் தெரிந்து கொண்டார்.
ஆனால் யாக்கோபனுடைய பசங்க பார்ப்பினா தன்னோட சொந்த சகோதரனையே 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். தன் சொந்த சகோதரன் மீது அவர்கள் விரோதம் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதே போல ஈசாக்கை நீங்கள் பார்க்கலாம். யாக்கோபின் மூலியமாய் தேவன் கிருபை வைத்திருந்தார். ஆனால் ஏசாமின் மீதோ தேவன், நீ தாயின் கருவில் இருக்கின்ற பொழுது நான் உன்னை வெறுத்து விட்டேன், நான் உன்னை சிநேகிக்கவில்லை, நீ என்னோட மகன் இல்லை என்று தேவன் ஈசாக்குடைய மகனாகிய ஏசாவையும் தேவன் அந்த இடத்துல வெறுக்கின்றார். அதே போல ஆபிரகாம் மூலியமாக வெளிப்பட்ட குமாரனாகிய இஸ்மவேலை நீங்கள் பாருங்கள். அதே போல மோசேயுடைய குமாரனை நீங்கள் பாருங்கள். இப்படிப்பட்ட எந்த காரியமாக இருந்தாலும் பாருங்கள், இது ஒரு அரசியல் போல தன் தகப்பன் அடுத்து தன் பிள்ளைக்கு, தன் பிள்ளைக்கு அடுத்து தன்னுடைய பிள்ளைக்கு என்று இது அரசியல் மூலியமாக தேவன் ஒரு தீர்க்கதரிசியாகவோ அல்லது தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு மகனாகவோ தேவன் தெரிந்து கொள்ளப்பட மாட்டார். தேவனுடைய கிருபை, தேவனுடைய சித்தம், தாயின் வைத்துக்கொள்ள தேவன் யாரை தெரிந்து கொள்கிறாரோ அவர்கள் மூலியமாகத்தான் தேவன் தன் வார்த்தையை அவர்களுக்குள் வைத்து, தன் ஆவியும் அவர்களுக்குள் வைத்து அவர்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார்கள். அப்படியாக இருக்கின்ற பொழுதுதான் ஏலி ஆசிரியனாக இருக்கின்ற பொழுது அங்கே இருந்த பினகாசு பார்ப்பீர் என்றால் கர்த்தருக்கு விரோதமான காரியம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி என்றால் அவர்கள் செய்த பாவம் என்ன என்று நீங்கள் கேட்பீர் என்றால் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 12வது வசனம். ஏலியின் குமாரர் பேலியாலின் மக்களாக இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. பேலியால் என்றால் என்ன? சாத்தானுடைய பிள்ளைகளாக இருந்தார்கள். யாருடைய பிள்ளைகள்? ஏலியின் பிள்ளைகள். ஏலி யாராக இருந்தார்? ஏலி ஒரு ஆசிரியனாக 40 ஆண்டுகளாக இஸ்ரவேல் மீது ஒரு ஆசிரியனாக இருந்தார். அவனுடைய குமாரர்கள் பார்ப்பீர் என்றால் பேலியாலின் மக்களாக இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. ஆசாரியனுடைய மகனாக இருந்தாலும், தேவன் ஏலியின் மூலியமாக பேசிக் கொண்டிருந்தாலும், அவருடைய பிள்ளைகள் பாருங்கள் கர்த்தரை அறியாத பிள்ளைகளாக பேலியாலின் பிள்ளைகளாக இருந்தார்கள். அப்படி என்றால் தேவன் ஒரு குடும்பமாக தலைமுறையாக தேவன் தன் வார்த்தையை தன் குடும்பத்துக்குள்ள வைப்பதில்லை என்பதை இதனால் நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் யாரை தெரிந்து கொள்கிறாரோ அந்த பிள்ளைகள் மத்தியில தான் தேவன் தன்னோட ஆவி ஊற்றப்பட்டு அவர்கள் மூலியமாக வார்த்தை இந்த பூமிக்கு தேவன் வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். அப்படியாக இருக்கின்ற பொழுது ஏலி தவறு செய்கின்றார். தன்னுடைய மகன்கள் சபைக்கு விரோதமாகவும் வார்த்தைக்கு விரோதமாகவும் ஒரு காரியம் செய்கின்ற பொழுது ஏலி அந்த இடத்துல பாருங்கள் தவறு செய்கின்ற பொழுது தேவன் அந்த இடத்துல சாமுவேலை தெரிந்து கொள்கின்றார். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 12 முதல் நான் 14 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நான் ஏலியன் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வர பண்ணுவேன், அதை தொடவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்து நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கும் என்றும் நீங்காத நியாயத்தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அது நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியிலாவது காணிக்கலாவது நிவர்த்தியாவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார். பார்ப்பிரென்றால் ஏலி தேவனுடைய வார்த்தையின்படி செவி கொடுக்காமல் இருப்பதனாலே தேவன் ஏலியை எப்படியாக அவர் குடும்பத்தையும் எப்படியாக தேவன் நியாயம் தீர்க்கப் போகிறார் என்பதை பற்றி தேவன் சாமுவேலிடத்தில் சொல்லுகின்ற பொழுது ஏலியுடைய குடும்பத்தின் பாவமும் எந்த காணிக்கலாவது எந்த விதமான பாருங்கள் அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாயம் தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அது நிமித்தம் ஏலியன் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியிலாவது காணிக்கலாவது நிவர்த்தியாவதில்லை என்று ஏலியன் குடும்பத்தை பார்த்து தேவன் சாமுவேலிடத்திலே வார்த்தையாக அவர் அங்கே வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். அப்படியென்றால் ஏலியினுடைய குமாரர்கள் எப்படி இருந்திருப்பார்கள்? ஏலியும் அவர்கள் தப்பு செய்கிறார் என்று தெரிந்து கொண்டோம். ஏலி பாருங்கள் அவர்களை
கண்டிக்காமல், மனம் திரும்ப வைக்காமல், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி, கர்த்தருடைய வேதாகமத்தின் வார்த்தைகளை சொல்லி அவர்களை வழி நடத்துவதற்கு பதிலாக அவர் அதை அந்த இடத்தில் தவறிவிட்டார். அப்படி தவறிவிடுகின்ற பொழுது பாருங்கள், ஏலியின் குடும்பத்தார் முழுவதும் அங்கே நியாயத்தீர்ப்பினாலே அழிக்கப்பட வேண்டிய ஒரு காரியத்தில் இருந்தது. அப்போ தேவன் ஏலிய குடும்பத்தை பார்த்து, நீ என்னத்தான் நீ பலி கொடுத்தாலும் சரி, நீ என்னத்தான் நீ காணிக்கையினாலே எனக்கு கொடுத்தாலும் சரி, உன்னுடைய பாவங்கள், உன்னுடைய அக்கிரமங்கள் அந்த பலியினாவது காணிக்கையிலாவது அது நிவர்த்திப்படவே முடியாது என்று தேவன் சாமுவேலிடத்தில் சொல்லுகின்றார். அப்படி என்றால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை பற்றி நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 9 முதல் 12 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அப்ப ஏலி ஒரு தவறு செய்கின்ற போது பாருங்கள், தேவன் சாமுவேலை கூப்பிடுகிறார். ஏனென்றால் அந்த அன்றைய தினத்திலே தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ள வாசம் செய்ய வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த வேண்டும் என்றால் கர்த்தர் ஏலியிடத்திலே பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது, ஏலி அந்த இடத்துல தவறு செய்கின்ற பொழுது தேவன் ஒரு மனிதனிடத்திலே பேச வேண்டியதாக இருக்கின்றார். அதே போல இன்றைக்கும் நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சபைகளிலே ஒரு ஊழியக்காரன் சரியில்லை என்றால் பாருங்கள், தேவன் ஒரு சின்ன குழந்தை இடத்தில் பேசுவதற்கும் வல்லவராக இருக்கின்றார். அதனால் குழந்தையாவது, சகோதரனாவது, சகோதரியாவது யாராக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து உங்களிடத்தில் சொல்லுகின்ற பொழுது அது வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்த்து அது கர்த்தருடைய வார்த்தையாக இருந்தால் அப்படியே அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். 3வது வேதம் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் ஆம் என்று சொல்லி நீங்கள் கீழ்ப்படுகின்ற பொழுதுதான் அதற்குள்ள இருக்கிற வெளிப்பாடுகளையும் இன்னும் மேலுமாக தேவன் வேதாமத்தில் புதைக்கப்பட்டிருக்கின்ற மறைவான ரகசியங்கள் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணமாக நீங்கள் பார்ப்பீர் என்றால் 7வது முத்திரை உடைக்கப்படவில்லை என்று உங்களுடைய எண்ணங்கள் இருந்தால் பாருங்கள், அது உடைக்கப்படவில்லை என்று தான் நீங்கள் எந்த செய்தியில் வாசிக்கின்ற பொழுதும் அது உடைக்கப்படவில்லை என்று தான் உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும். ஆனால் அது உடைக்கப்பட்டு விட்டது என்று நீங்கள் செய்தி எடுத்து வாசிக்கின்ற பொழுது பாருங்கள், அந்த ஒரு ரகசியத்தை நீங்கள் கண்டு கொள்ள முடியும். அப்போ இன்றைக்கு அநேக காரியங்கள் தேவன் 3வது வேதாகமத்துக்குள்ள வைத்திருக்கின்றார். அப்படியாக நாம் சில நேரங்களில் தவறு விழுகின்ற பொழுது தேவன் சாமுவேலை போல யாராவது ஒருத்தர் மூலியமாக தேவன் வார்த்தை கொண்டோ செய்தியின் மூலியமாகவோ இல்லை ஒரு கேசட்டு மூலியமாகவோ செய்தியை கேட்க வைத்து தேவன் நம்மளை வழிநடத்துவதற்கு அவர் இன்றும் வல்லவராக இருக்கின்றார். பாருங்கள், ஏலி ஒரு தவறு செய்கின்றார். உடனே தேவன் சாமுவேலை அங்கே நியமிக்கப்படுகின்றார். பாருங்கள், 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 9லிருந்து நான் ஒரு 11 வரைக்கும் வாசிக்கிறேன். சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்தில் படுத்துக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய 2 காதுகளிலும் அது தொனித்துக் கொண்டிருக்கிறது. நான் ஏலியன் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வர பண்ணுவேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகின்றேன். பார்ப்பீர் என்றால் தேவன் சாமுவேலிடத்திலே ஏலியுடைய குடும்பத்தை பற்றி அவர் பேசுகின்ற பொழுது பாருங்கள், அவர் என்ன செய்வார் என்று அங்கு வெளிப்படுத்தி செய்கின்றார். ஏனென்றால் ஏலியின் மூலியமாக தன் குடும்பமும் கெட்டு போய்விட்டது, சபை மக்களும் விசுவாசத்தை இழந்து போய்விட்டார்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் அங்கே பறி போகின்றது. பாருங்கள், அதை நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 10 முதல் 12 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேல் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று. இஸ்ரவேலிலே 34,000 காலாட்கள் விழுந்தார்கள். தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலியின் 2 குமாரராகிய ஒப்புனியும் பினகாசும் மாண்டார்கள். பென்யமீனின் கோத்திரத்தானாகிய ஒருவன் படையிலிருந்து ஓடி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் தலையின் மேல் புழுதி வாரி போட்டுக்கொண்டு அன்றைய தினமே சீலாவுக்கு வந்தான். பார்ப்பீரென்றால் பெலிஸ்தர்கள் வந்து இஸ்ரவேல் மீது படையெடுக்கின்ற பொழுது பாருங்கள், அங்கே 34,000
காலாட்கள் விழுந்தார்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியும் பிடிக்கப்பட்டது. ஏலியின் 2 குமாரராகிய ஒப்பனியும் பினகாசும் மாண்டு போனார்கள். பாருங்கள், அப்ப ஏலியின் மூலியமாக வெளிப்பட்ட அந்த குமாரர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவதனாலே தேவன் சொல்கின்றார், அவர்கள் பேலியாளின் பிள்ளைகள் என்று சொல்கின்றார். பேலியாள் என்றாலே சாத்தானுடைய பிள்ளைகள். அவர்கள் தேவனை அறிந்திருக்கவில்லை. இன்றைக்கும் அநேக கிறிஸ்துவர்களாக நாம் பெயரை மாத்திரம் வைத்துக்கொண்டு, நான் ஆர்சி மதம் சேர்ந்தவன், நான் பெண்டிகாஸ் மதம் சேர்ந்தவன், நான் சிஎஸ் என்று சொல்லி பாருங்கள், வெறும் பேரை மாத்திரம்தான் கிறிஸ்துவர் என்று வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் வேதாந்தின் ரகசியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தருடைய வெளிப்பாடுகளை அவர் பெற்றுக்கொள்ளவில்லை. வேதத்தின் பரம ரகசியங்கள் இதுதான் என்று அவர்களால் கண்டு கொள்ள முடியவில்லை. பினகாசு ஒப்பனியை போலவே இன்றைக்கு அநேக மக்கள் இந்த பூமியிலே நான் கிறிஸ்தவன், நான் மனமாட்டு என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் அவர்கள் இன்றும் கர்த்தரை அறியவில்லை. ஏனென்றால் கர்த்தரை அறிந்திருப்பார் என்றால் அவர்கள் வார்த்தைக்குத்தான் வர வேண்டும். பாருங்கள், அந்த நேரத்திலே தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டுச்சு. ஏலியன் 2 குமாரர்கள் பாருங்கள், ஒப்பனியும் பினகாசும் அங்கே மாண்டு போனார்கள். அதிலிருந்த பெஞ்சமின் கோத்திரத்தாங்கி ஒருவன் படையிலிருந்து ஓடி வந்து தன் வஸ்திரத்தை கழட்டி போட்டு கிழிச்சு போட்டு மண்ணை எடுத்து சாம்பல் எடுத்து தன்னுடைய தலையில முகத்துல போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு எங்க ஓடி வருகிறார்? ஏலினிடத்திலே ஓடி வருகிறார். ஏலிடத்தில் ஓடி வருகின்ற பொழுது அவர்கள் ஏலிடத்தில் சொல்கின்றார்கள். பாருங்கள், சொல்லுகின்ற பொழுது அங்கே நான் 4வது அதிகாரம் 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 19 முதல் 22 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். 18ஆம் வசனம் வாசிக்கிறேன். அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்னவுடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்கு விழுந்தான். அவன் கிழவனும் ஸ்தூலித்தவனும் இருந்தபடியால் அவன் பிடரி முறிந்து செத்துப்போனான். அவன் இஸ்ரவேலை 40 வருஷம் நியாயம் விசாரித்தான். பாருங்கள், அந்த மனுஷன் பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து ஒருத்தர் ஓடி வந்து, ஏலி ஏலி, பெலிஸ்தர் நம்மளை வந்து தாக்கிட்டாங்க, 34,000 காலாட்கள் விழுந்து போயிட்டாங்க, அது மாத்திரமில்ல உடன்படிக்கை பிடிச்சிட்டாங்க, உங்க 2 குமாரர்களும் அங்கே கொல்லப்பட்டு விட்டார்கள். பாருங்கள், தேவன் சாமுவேலிடத்தில் சொன்னப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் அங்கே ஏலி பாருங்கள், அவன் மல்லாக்கு விழுந்து அவனுடைய பிடரி பாருங்கள் உடைந்து இரத்த வெள்ளத்தோடு அவன் அங்கே மறிக்கின்றான். எதனால மறித்தான்? கர்த்தருடைய வார்த்தையின்படி தன் சபையும் தன்னுடைய மகன்களையும் தன்னுடைய மக்களையும் அவன் உடன்படிக்கை பெட்டியும் பாதுகாத்து கொள்ளாமல் இருந்ததினாலே, ஏனோதானம் என்று இருந்ததினாலே, வெறும் பேருக்கு மாத்திரமே அவன் ஒரு ஆசிரியராக நின்று கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை சரியான பாதையில் தன் சபையும் தன் குடும்பத்தையும் நாட்டு மக்களையும் வழிநடத்தாமல் போனதினாலே பாருங்கள், அவன் அங்கே பிடரி முறிந்து பாருங்கள் அவன் அங்கே இறந்து போகின்றான். அப்படி இறந்து போகின்ற பொழுதுதான் இந்த நிகழ்ச்சியை வந்து ஏலியுடைய மருமகள், அதாவது பினகாசனுடைய மனைவினிடத்திலே அங்கே சொல்றாங்க. சொல்லுகின்ற பொழுதுதான் பினகாசின் மனைவியாகிய அவன் மருமகள் நிறை கர்ப்பிணியாக இருந்தால் அவள் தேவனுடைய பெட்டி பிடிப்பட்ட செய்தியையும் தன் மாமன் தன் புருஷனும் இறந்து போனதையும் கேள்விப்பட்ட போது அவள் கர்ப்பவேதனை அடைந்து குனிந்து பிரசவித்தாள். அவள் சாகப் போகிற நேரத்தில் அவள் அன்றில் நின்ற ஸ்திரீகள், நீ பயப்படாதே, ஆண் பிள்ளையை பெற்றிருக்கிறாய் என்றால் அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவும் இல்லை, அதன் மேல் சிந்தையை வைக்கவும் இல்லை. பாருங்கள், அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, இனி அவ்வளோதான், நம்ம அடிமைத்தனமா ஆயிரும், இல்ல நம்மளையும் கொன்று பட்டுருவாங்க, பிள்ளை பிறந்தா என்ன, பிள்ளை செத்து போனா என்ன என்று பாருங்கள். அந்த பிள்ளை மேலே அவள் கவனம் செலுத்தாதபடிக்கு அவருடைய எண்ணங்கள் எல்லாம் பாருங்கள், ஐயோ பெட்டி, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டு போயிருச்சே, என் மாமனார் இறந்து போயிட்டாரே, என்னுடைய கணவனும் கணவனுடைய சகோதரனும் இறந்து போயிட்டார்களே, இனி இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பு இல்லையே. உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் பிடிக்கப்படுகின்ற பொழுது கர்த்தருடைய மகிமையான உயிர்ப்பிக்கிற வார்த்தை உடன்படிக்கை பெட்டி அனைத்தும் பிடிபடுகின்ற பொழுது நமக்கு ஜீவன் இல்லையே என்று சொல்லி அவள் அழுது கொண்டு, தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இருந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கோபத் என்று பெயரிட்டாள். பாருங்கள், உடன்படிக்கை பெட்டி பிடிப்பட்ட உடனேயே, தன்னுடைய குடும்பம் இழக்கப்பட்ட உடனேயே அந்த பெண்
பினகாசுடைய மனைவி கர்ப்பவேதனை பட்டு ஒரு ஆண் பிள்ளை பெற்றிருந்தாலும் அதனால சந்தோஷம் படவும் இல்லை. அவள் அங்கே துக்கப்பட்டு, என் பிள்ளையை காட்டிலும் என் ஜனங்களை காட்டிலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி பிடிபட்டு விட்டது. அப்படி பிடிபட்டுகின்ற பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீட்பு இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பில்லை, கர்த்தருடைய மகிமை சென்று விட்டது என்று சொல்லி அவள் கத்தி கதறி அங்கே அழுது கொண்டிருக்கின்றாள். அப்ப இன்றைக்கும் அதே போல தேவன் இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையாகிய உடன்படிக்கை பெட்டியாக இந்த விலையேற்பெற்ற வார்த்தை தேவன் சபை காலத்தின் வழியாக தேவன் புறஜாதிக்கென்று 7 சபை காலமாக தேவன் தன் வார்த்தையை 7 தூதர்கள் மூலியமாக வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். அப்படி காண்பிக்கின்ற பொழுது பாருங்கள், கர்த்தருடைய மகிமையான வார்த்தை ஒவ்வொரு சபை காலத்தின் மீதும் தூதர்கள் மூலியமாக தேவன் மன்னாவை கொண்டு வந்து கொடுத்தார். அப்படி மன்னாவை புசிக்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரம் அன்றைக்கு ரட்சிப்பு இருந்தது. அந்த மகிமை ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் சகோதர சகோதரர் மீதும் கடந்து வருகின்ற பொழுது அதை மறுதளிக்கிற பிள்ளைகள் பாருங்கள், அன்றைய நாட்களிலே இக்கோபத் அவர்களை கடந்து விட்டு சென்றது. கர்த்தருடைய மகிமை சென்று விட்டது என்று தேவன் செய்திகளிலே பேசிக் கொண்டிருக்கின்றார். பாருங்கள், அப்ப இன்றைக்கு நாம குடும்பத்திலே கணவன் மனைவியாக குழந்தைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு வார்த்தை தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை அவர்களும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நாம் யாரையுமே சொல்லவே முடியாது. யாக்கோபை பாருங்கள், ஆபிரகாமை பாருங்கள், ஈசாக்கை பாருங்கள், மோசேயை நீங்கள் பாருங்கள். இப்படிப்பட்ட எந்த விதமான கர்த்தரால் நியமிக்கப்பட்ட பிள்ளையுடைய குழந்தைகளை பாருங்கள், தேவன் மறுபடியுமாக அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை. அப்ப இன்றைக்கு நாம வார்த்தை தெரிஞ்சு நாம ஏலியை போல இல்லாதபடிக்கு தன்னுடைய சபையையும் தன் குடும்பத்தையும் தன்னை சார்ந்தவர்கள் இடத்திலும் பாருங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்கு கர்த்தரை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை வேத வார்த்தைகளை கொண்டு அவர்களுக்கு நாம் போதிக்க வேண்டிய ஒரு கால சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏலி ஒரு ஆசிரியராக இருந்தார். ஆனால் என்ன பிரயோஜனம்? தன் பிள்ளைகளை வழிநடத்த முடியலையே, தன் குடும்பத்தை வழிநடத்த முடியலையே, தன் சபையை வழிநடத்த முடியலையே, உடன்படிக்கை பெட்டியையும் அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியலையே. பாருங்கள், மகிமை அவர்களை விட்டு கடந்து சென்றது என்று இக்கோபத் என்று ஏலியுடைய மருமகள் அன்றைக்கு சத்தம் போட்டு அழுந்து கொண்டு, ஐயோ, இந்த மகிமை இஸ்ரவேல் ஜனங்கள் மீதும் என் குடும்பத்தின் மீதும் என் சபைகள் மீதும் இருந்து கடந்து போய்விட்டது என்று அவள் கத்தி கதறி அழுகின்றாள். அதே போல இந்த கடைசி நாட்களில் தேவன் 7ஆம் தூதன் ஆகிய வில்லியன் மரியன் மூலியமாக ஒரு சத்தம் பூமியிலே வெளிப்படுகிறது. 7ஆம் தூதன் எக்காலம் ஒதுக்கின்ற பொழுது தேவ ரகசியம் யாவும் நிறைவேறும் என்றும் காலம் முடிந்து விட்டது என்றும் தேவன் சத்தம் போட்டுக் கொண்டிருந்தால் வலது கால் சமுத்திரத்தின் மேலும் இடது கால் பூமி மேலே வைத்துக் கொண்டு சிங்கம் கர்ஜிக்கிறது போல மகா சத்தமாய் அவர் ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தார். அந்த சத்தத்தை கேட்காத பிள்ளைகள், அந்த சத்தத்தை கடந்து போகிற பிள்ளைகள் பாருங்கள், பினகாசுடைய மனைவி போல இக்கோபத் என சொல்லக்கூடிய கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய ரட்சிப்பு, கர்த்தருடைய இரக்கம் அவர்களை விட்டு கடந்து செல்கின்றது. ஒவ்வொரு மனிதனிடத்திலும் பாருங்கள், கர்த்தர் எச்சரிக்காமல் நியாயம் தீர்ப்பது இல்லை. அது யாராக இருந்தாலும் பாருங்கள், இந்த வார்த்தை அவர்கள் மத்தியிலே கடந்து போகிறது. அப்படி கடந்து போகின்ற பொழுது கர்த்தராலே நியமிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரமே தேவன் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். பாருங்கள், நான் ஒரு செய்தியிலிருந்து வாசிக்கிறேன். அதாவது, இதை அறியாமல் நீ இருக்கிறாயா? அண்ட் நோ இட் நாட் என்ற செய்தி வருடம் நீங்கள் பார்ப்பீர் என்றால் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி 1965 ஆண்டிலே கொடுக்கப்பட்ட செய்தியில உங்களுக்கு நான் 39வது பேரா முதல் நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். இந்த இக்கோபத் என சொல்லக்கூடிய இந்த வார்த்தை கர்த்தருடைய கிருபை எப்படியாக இந்த சபை காலங்களிலே, இந்த கடைசி நாட்களிலே எப்படியா கடந்து போகிறது, எப்படியாக தேவன் ஒவ்வொரு தனிப்பட்ட நபர் மேலும் கர்த்தர் இந்த கிருபை அவருடைய இரக்கம் வருகின்ற பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த வார்த்தையை புறக்கணிக்கின்ற பொழுது பாருங்கள், இக்கோபத் என சொல்லக்கூடிய கர்த்தருடைய மகிமை பாருங்கள் அங்கே கடந்து செல்கின்றது.
இந்நாட்களில் ஒன்றில் இந்த பாவமுள்ள விபச்சார சந்ததி சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கும்போது அது பயங்கரமான நாளாயிருக்கும். பாருங்கள், இந்த விபச்சார சந்ததியில வல்லமையுள்ள சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கும்போது அது பயங்கரமான நாளாயிருக்கும். பாருங்கள், கர்த்தர் பூமியில வார்த்தையாக நின்று கொண்டு சத்தம் போட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அதை ஒருவன் சத்தத்தை கேட்காமல் கடந்து போவான் என்றால் அந்த நாள் அவனுக்கு பயங்கரமான நாளாக இருக்கும். ஏனென்றால் ரட்சிப்பு அவனை விட்டு கடந்து சென்று விட்டது. எனக்கு வயதாகி கொண்டே சென்று என் தோள்கள் தொங்குகின்றன. எனக்கு தெரியும், இந்த மேடையின் மேல் 30 ஆண்டுகள், அதாவது சுசேஷ ஊழியத்தில் 33 ஆண்டுகள், அது நீண்ட ஆயுசு. 33 ஆண்டுகள் ஊழியம். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் மாத்திரமே உண்டு. பார்ப்பீர் என்றால் 33 ஆண்டுகள், கிட்டத்தட்ட இயேசுகிறிஸ்து நாட்களிலே 33 ஆண்டுகள் அவர் எப்படியாக முதல் வரிகளை ஊழியம் செய்தார், அதே போல பாருங்கள், இவருடைய ஊழியருடைய பாதையை பார்ப்பீர் என்றால் 33.5 ஆண்டுகளாக இருக்கிறது. அதாவது என்னால் 133 ஆண்டுகள் ஊழியம் செய்ய முடியவில்லை என்று இந்த மானிட சரீரத்தில் இங்குள்ள போது சுவிசேஷத்தை பிரசங்கிக்க எனக்கு கிடைக்க பெரும் கடைசி தருணம் இதுவே. இந்த வார்த்தைக்கு கூடுமான வரையில் உண்மையாக நிற்க அவர் கூறினவாறே கூற தேவன் எனக்கு உதவி செய்வாராக. அந்த மெதசிஸ்ட் பெண்ணிடம் நீங்கள் எப்படி இதை கூற முடியும்? அவள் லவோதிக்கேயா சபையின் காலத்தில் இருக்கிறாள். இப்பொழுது நாம் பெந்தேகோஸ்தே பெண்ணை எடுத்துக்கொள்வோம். அவள் குட்டை கால்சட்டை அணிய மாட்டாள், அழகுபடுத்தும் பொருள்களை உபயோகிக்க மாட்டாள். அவள் மெதசிஸ்ட் பெண்ணை பார்த்து பாருங்கள், அவள் இனிது செய்கின்றாள் என்கின்றாள். அவள் குட்டை கால்சட்டை அணியவதில்லை என்பது உண்மையே. ஆனால் அவளோ குட்டை தலைமுறையுடன் காணப்படுகின்றாள். அப்ப இன்றைக்கு சொல்றார் அவரு, இன்றைக்கு நம்முடைய சபையிலே பெண்களை நீங்கள் பாருங்கள். பெந்தேகோஸ்தே பெண்ணாக இருக்கட்டும், அவள் குட்டை கால்சட்டையை அணிய மாட்டாள், அழகுபடுத்தும் பொருள்களை உபயோகிக்க மாட்டாள். ஆனால் அவள் தலைமுடியை வெட்டி கொள்வாள். பாருங்கள், மணவாட்டி என்றாலே பரிபூர்ணமானவள் தான் மணவாட்டி. வார்த்தையின் மூலியமாக பரிபூர்ணமானவள். ஒரு பாகத்தை மாத்திரம் ஏற்றுக்கொண்டு மறுபாகத்தை மறுதளிப்பவள் மணவாட்டி அல்ல. அப்படி என்றால் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவள் தான் மணவாட்டி. ஒரு ஆணாக இருந்தால் ஒரு ஆணுடைய காரியங்கள் என்ன என்று அவன் வார்த்தை கொண்டு ஆராய்ந்து பார்த்து அவன் முழுவதிலும் அவன் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை போதிக்கிறதோ அந்த வார்த்தையின் பிரகாரம் அவள் இருக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரன் என்றால், ஒரு டீக்கன்மார்கள் யாராக இருந்தாலும் யார் யாரு எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்றும் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக அவர்கள் வந்து நிற்கின்ற பொழுது வேத வார்த்தைகள் எந்த தகுதியோடு வர வேண்டும் என்று வேத வார்த்தைகள் போதிக்கிறதோ அந்த வேத வார்த்தை கொண்டு தான் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் சபைகளும் போதகராகட்டும் யாராக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையின் தகுதி உள்ளவர்களாகத்தான் அங்கே வந்து நிற்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. ஆனால் இந்த பெண்களோ அவர்கள் குட்டை கால்சட்டை அணிய மாட்டார்கள். அழகுபடுத்தும் பொருள்களை கொண்டு தன்னை எசபெல் போல அவர்கள் மேக்கப் பண்ணிக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் அவர்கள் முடி வெட்டி கொள்வார்கள். அப்ப என்ன பிரயோஜனம்? நீ குட்டைக்கால் சட்டை போடாமல் இருந்தாலும் அழகும் படுத்தும் பொருட்களை யூஸ் பண்ணாமல் இருந்தால் கூட நீ முடி வெட்டிக்கிட்டா கர்த்தருடைய மகிமை இழந்து போயிட்டியே. பாருங்கள், ஆனால் அவளோ குட்டை தலைவருடன் காணப்படுகிறாள். நீங்கள் தேவனில் உயர எழும்பும் போது எல்லாமே அதிக பாவமுள்ளதாக தோன்றுகிறது. பாருங்கள், நம்ம உண்மையா இருக்கிறோம், சபைக்கு செல்கிறோம், நல்லவனா இருக்கிறோம், ஏழை மக்களுக்கு உதவி செய்கிறோம், ஞானசாந்தத்தை பெற்றுக்கொள்கிறோம், ராபசத்தை பெற்றுக்கொள்கிறோம், காலையும் ஜெபம் பண்றோம், மாலையும் ஜெபம் பண்றோம், கர்த்தருக்கென்று ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ விரும்புறேன்னு சொல்லிக்கிட்டு சில வார்த்தைகளுக்கு மாத்திரம் ஏற்றுக்கொண்டு சில வார்த்தைகளை நீங்கள் மறுதளிக்கின்ற பொழுது இந்த இக்கோபத் உங்களை விட்டு கடந்து செல்கின்றது. கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய மகிமை, கர்த்தர் ரட்சிப்பு உங்களை விட்டு விலகி செல்கின்றது. பினகாசோட மனைவி அழுந்தது போலவே இன்றைக்கு இந்த ஜனங்கள் காணாதபடிக்கு அவர்கள் சபை ஸ்தாபன கோட்பாடுக்குள்ளே அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் சபை ஸ்தாபனங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை பிடித்து விட்டது. தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக சபை ஸ்தாபன கோட்பாடுகள் இன்றைக்கு சபைகளிலே
வெளியரங்கமாக பண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றது. எந்த சபையை நீங்கள் பாருங்கள், ஒரு பாகத்தை மாத்திரம் அவர் ஏற்றுக்கொள்வார்கள், மற்ற பாகத்தை அவர்கள் புறக்கணித்து விடுவார்கள். அதற்கு பதிலாக தன் சபை கோட்பாடுகளை உள்ள வைத்துக் கொண்டு இதுதான் கர்த்தருடைய வேதகம் என்று பாருங்கள், தன்னை நம்பி வருகிற விசுவாசிகளை அவர்கள் பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் சபையுடைய கோட்பாடுகளுக்காகவும் பாருங்கள் தேவனுடைய வார்த்தையை காணாதபடிக்கு, கர்த்தருடைய மகிமை அவர்கள் காணாதபடிக்கு அவர்கள் இக்கோபத்தின் வழியாக கடந்து வருகின்ற பொழுது பாருங்கள் கர்த்தருடைய மகிமை அங்கே சென்று விடுகிறது. பாருங்கள், மேலும் ஒரு செய்தியிலிருந்து நான் வாசிக்கிறேன்.